கல்வி தடை ஜாதகம். ஜாதகர் சரியாக படிக்க மாட்டார், மார்க்கு கம்மியாக வாங்குவார், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவார். ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார். ஜாதகரால் ஸ்கூல் லைஃப் தாண்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார். ஃப்யூச்சரில் ஜாதகர் படிக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். மொத்தத்தில் இது கல்வி தடை ஜாதகம். ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார் என்று ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். ஜாதகர் பிறந்தது சனி தசா. சனி தசா இருப்பு 10 மாதம். இப்போ நம்மளுக்கு சனி தசா தேவையில்லை. அடுத்து புதன் தசா 17 வருடம். புதன் நிற்கும் சாரம் சந்திரன் சாரம். சந்திரன் வீட்டில் கேது. சந்திரனுக்கு சனி செவ்வாய் திரிகோணத்தில் கேது மாந்தி தொடர்பு உண்டு. மேலும் மாந்தி பார்வை கல்விக்காரன் புதனுக்கு உண்டு. இதில் கல்விக்காரன் புதன் அவரே லக்னாதிபதியாக வருவதால் புதன் தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது கேது தசா. கேது தசா இருப்பு 4 வருடம். அது குழந்தை பீரியடில் போயிடும். அது நம்மளுக்கு கேது தசா தேவையில்லை. அடுத்து சுக்கிர தசா 20 வருடம். சுக்கிரனுடன் கல்விக்காரன் புதன் இருப்பதால், சுக்கிரனுடன் லக்னாதிபதி இருப்பதால், சுக்கிரன் நிற்கும் சாரம் சுயசாரமாக இருப்பதால், சுக்கிரன் வீட்டில் பாவ கிரகங்கள் இருப்பதால், மேலும் கேதுவோ மாந்தியோ புதன் சாரத்தில் இருப்பதால் சுக்கிர தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகேங்களா? ஸ்கூல் லைஃப்னா 7வது 8வது எதுவானா இருக்கலாம். நமக்கு தேவை இந்த ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார், ஜாதகர் படிக்காதவர் என்று தெளிவாக சொன்னாலே போதும். அடுத்த எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஜாதகர் பிறந்தது சனி தசா. சனி தசா இருப்பு 13 வருடம். தசாநாதனுக்கு கல்விக்காரனுக்கும் தொடர்பு உண்டு. சனி நிற்கும் சாரம் சந்திரன் சாரம். சந்திரன் வீட்டில் ராகு உண்டு. சந்திரனுக்கு சனி செவ்வாய் மாந்தி லக்னாதிபதியும் தொடர்பு உண்டு. இதில் சனி தசாவில் ஜாதகருக்கு கல்வி வராது. ஜாதகர் ஸ்கூல் லைஃப் தாண்ட மாட்டார். ஜாதகர் படிக்காதவர் என்று அர்த்தம். ஓகே, குட், தேங்க்யூ.